ஏற்காட்டில் 5 கிலோவாட் உயர் சக்தியில் தனி பண்பலை வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்படுமா? வானொலி நேயர்கள் எதிர்பார்ப்பு. மகரந்த மலர்கள் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிஞர் சே. ஜெயக்குமார். நமது வலையொலியில் வானொலி நிலையங்கள் ஒலிபரப்புகள் குறித்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செவிமடுத்து வருகிறோம். இன்று ஏற்காட்டில் உள்ள 103.7 மெகாஹெர்ட்ஸ் அஞ்சல் ஒலிபரப்பு தரம் குறைந்து போயுள்ளது. மழையின் பாதிப்பால் மழைப்பொழிவை அடுத்து இந்த ஒலிபரப்பு திறன் மிகவும் குறைந்துள்ளதோ என்று ஐயம் ஏற்படுகிறது. 100 வாட்ஸில் நடத்தப்பட்ட அந்த ஒலிபரப்பானது ஏற்கனவே தெளிவில்லாமல் இருந்தது. கோடை பண்பலை 100.5 ஒலிபரப்பை இது ஏற்காட்டிலிருந்து அஞ்சல் செய்து வந்தது. சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த ஒலிபரப்பு சென்றது. இப்போது மழையின் காரணமாக சிறு சிறு பழுதுகள் சீர் செய்யப்பட்டு மறுபடியும் 103.7 அஞ்சல் ஒலிபரப்பு தொடங்கி நடந்து வருகிறது. ஆனால் திறன் மிக குறைவாக இருக்கிறது. கேட்டு ரசிக்க முடியாத அளவுக்கு ஒருவேளை 50 வாட்ஸ் உள்ளதோ 10 வாட்ஸ் உள்ளதோ தெரியவில்லை. ஏற்காடு அஞ்சல் பண்பலை ஒலிபரப்பு மிகவும் தரமில்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் இது அஞ்சல் ஒலிபரப்பாக இருப்பது தான் என்று வானொலி நேயர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரே அரசு வானொலி ஒலிபரப்பாக அது இருக்கிறது. எனவே சேலம் 103.7 ஏற்காடு அஞ்சல் ஒலிபரப்பு 5 கிலோவாட்டாக தரம் உயர்த்துவதற்கான பணிகளை பிரசார் பாரதி வானொலி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒருவேளை 103.7 5 கிலோவாட் உயர் சக்தி ஒலிபரப்பாக தரம் உயர்த்தக்கூடும். அப்படி தரம் உயர்த்தும் போது ஏற்காட்டிலிருந்து 103.7 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை ஒலிபரப்பில் தனி ஒலிபரப்பு தொடங்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட வானொலி நேயர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது பெருத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. மிகவும் நன்றாக செயல்பட்டு வந்த 103.7 ஏற்காடு அஞ்சல் 100 வாட்ஸ் ஒளித்திறன் ஒலிபரப்பு தற்போது கருவி பழையதாகிவிட்டதால், பழுதடைந்து விட்டதால், அடிக்கடி மழை, இடி மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்களில் சிக்கி சீரழிந்துள்ளதால் ஒலிபரப்பு மிகவும் தடைபட்டுள்ளது. எனவே ஏற்காட்டில் புதிதாக 5 கிலோவாட்ஸ் திறனில், உயர் சக்தி திறனில் வானொலி ஒலிபரப்பை அஞ்சல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அஞ்சல் ஒலிபரப்பாக இல்லாமல் தனித்த ஒலிபரப்பாக ஏற்காட்டில் ஒலிபரப்பு கோபுரம் அமைத்து ஸ்டூடியோ உள்ளிட்டவை சேலம் மாநகரிலே கூட அமைக்கலாம். அதுபோல் வைத்து ஒலிபரப்ப வேண்டும் என்று சேலம் மக்கள் விரும்புகின்றனர். ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் வானொலி ஒலிபரப்பு, தனித்த ஒலிபரப்பு தொடங்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சேலம் மாநகரில் பல இடங்களில் அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதியாக இரும்பாலை சாலையில், சேலம் இரும்பாலை சாலையில் அதற்கென ஒரு இடம் தயார் செய்யப்பட்டதாக அப்போது தகவல்கள் வந்தன. அப்போது மத்திய அலைவரிசையில் 10 கிலோவாட்டில் ஒலிபரப்புவதாக தகவல் வெளியானது. நாளேடுகளில் கூட அந்த தகவல் எல்லாம் வந்தது. அதன் பிறகு என்ன காரணமோ தெரியவில்லை, சேலம் மாவட்டத்திற்கான வானொலி ஒலிபரப்பு நடவடிக்கை ஏதும் இடம்பெறவில்லை. அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. பிறகு கொடைக்கானலில் 100.5 பண்பலை ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட போது 100.5 ஒலிபரப்பே சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தெளிவாக ஒலித்து வந்தது. அப்படி இருந்தும் கூட சேலம் மாவட்டத்தினுடைய விளம்பரங்களை கவர்ந்து பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஏற்காட்டில் மலை உச்சியில் 100 வாட்ஸ் திறனில் 103.7 என்ற அலைவரிசை ஒலிபரப்பு அஞ்சல் செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக 90.4 என்ற அலைவரிசையில் ஒலிபரப்பு நடந்து வந்தது. 2004ஆம் ஆண்டு வாக்கில் நான் சொல்கிற இந்த சம்பவம் 2004, 2003, 2004 எல்லாம் ஏற்காட்டில் 90.4 என்ற அலைவரிசையில் தான் அந்த அஞ்சல் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. 90.4 என்பது பொதுவாக சமுதாய வானொலி
நிலையங்களுடைய ஒளிபரப்பு அதிர்வெண்ணாக உள்ளது. 90.4 முதலில் சமுதாய வானொலிக்கு விண்ணப்பித்த கல்வி நிலையங்கள் போன்ற நிலையங்களுக்கு 90.4 அலைவரிசை தான் வழங்கப்பட்டுள்ளது. சேலத்தில் மகேந்திரா பொறியியல் கல்வி நிலையங்களுடைய சமுதாய வானொலி ஒளிபரப்பு 90.4 இயங்குகிறது. முதலில் தொடங்கப்பட்ட சமுதாய வானொலிகளுக்கு 90.4 வழங்கப்பட்டது. அடுத்ததாக 90.8 வழங்கினார்கள். எஸ்எஸ்எம் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய சமுதாய வானொலி ஒளிபரப்பு 90.8 மெகாஹெர்ட்ஸ். அதற்கு அடுத்ததாக 91.2 சேலம் மாவட்டத்தின் முதல் சமுதாய வானொலியாக திகழ்கிற ஏஜிஎன் ஆகநல் வானொலி சமுதாய ஒலிபரப்பு 91.2 அலைவரிசையில் இன்றளவும் பீடுநடை போற்று வெற்றி ஒலிபரப்பாக வலம் வருகிறது என்றால் அதை அனைவரும் பாராட்டத்தான் வேண்டும். அந்த வகையிலே 91.2 என்ற அந்த ஒலிபரப்பு பிரபலமாக உள்ளது. ஏற்காட்டில் 90.4 என்ற அந்த ஒலிபரப்பை மாற்றி 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பாக ஒளி வலம் வரச் செய்தார்கள். தொடக்கத்தில் நல்ல தெளிவோடு 100.5 விட மிக தெளிவாக சேலத்தில் ஒலித்து வந்த அந்த ஒலிபரப்பு கிட்டத்தட்ட சேலத்தை சுற்றியுள்ள 10 மாவட்டங்களுக்கு அந்த ஒலிபரப்பு சென்றது என்று சொல்லலாம். 2 அலைவரிசைகளில் ஒரே வானொலி ஒலிபரப்பாகி வந்தது. சேலத்தில் மட்டுமல்லாது தஞ்சையிலும் 101.2 என்ற அலைவரிசையில் கோடை பண்பலை அஞ்சல் ஒலிபரப்பு செயல்பட்டு வருகிறது. ஆனால் சேலம் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய வீச்சை விட அது குறைவாகவே அந்த ஒலிபரப்பு சென்றது. ஏன்னா அதில் சமதள பகுதியில் அந்த அஞ்சல் ஒலிபரப்பு நடந்து வருகிறது. அந்த வகையில் ஏற்காட்டில் இவ்வளவு நாள் புகழ்பெற்றிருந்த அந்த ஒலிபரப்பு 103.7 தற்போது வெகுவாக திறன் குறைக்கப்பட்டு விட்டது போல் தெரிகிறது. தெளிவாக கேட்க முடியவில்லை. பல நேரங்களில் அந்த ஒலிபரப்பு இருப்பதே இல்லை. இதை அனைத்திற்கும் காரணம் அது அஞ்சல் ஒலிபரப்பாக இருப்பதுதான். எனவே 5 கிலோவாட்ஸ் உயர் சக்தி ஒலிபரப்பு தொடங்கப்படும் போது ஏற்காட்டில் ஏற்காடு பண்பலை வானொலி நிலையம் 103.7 என்ற தனி ஒலிபரப்பாக தனி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ அனைத்தையும் அமைத்து ஏற்காட்டிலிருந்து ஒலிபரப்ப வேண்டும். அந்த டிரான்ஸ்மிஷன் டவர் ஏற்காட்டில் இருக்கலாம். அதனுடைய அலுவலகம் சேலம் மாநகரில் வைத்து இயங்க வைக்கலாம். இது தனி ஒலிபரப்பாக இந்த ஒலிபரப்பு சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை எட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒலிபரப்பு மக்களை சென்றடையும். அரசினுடைய செய்திகள், அரசினுடைய நலத்திட்டங்கள், மருத்துவ குறிப்புகள், மருத்துவர்களுடைய நேர்காணல்கள், இலக்கிய உரைகள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், திரைப்பட இசை, திரைப்பட விமர்சனம், திரைப்பட ஒளிச்சித்திரம், நேயர் விருப்பம், நேயர்கள் பங்களிப்பு என்று பல்வேறு வகைகளில் வானொலி தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. அந்த வகையில் சேலத்தை மையமாக கொண்டு அகில இந்திய வானொலி இப்போது ஆகாஷ்வாணி என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். ஆகாஷ்வாணி அரசு ஒலிபரப்பு சேலத்திற்கு தேவை, அதுவும் ஏற்காட்டை மையமாக கொண்டு ஒலிபரப்பு தேவை என்ற கோரிக்கை இப்போது சேலம் மாவட்டம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வானொலி நேயர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்களின் வழியாக தெரிவித்து வருகிறார்கள். 103.7 ஒலிபரப்பு மிகவும் தரம் குறைந்து சக்தி குறைந்து இருப்பதால் ஏற்காட்டிலேயே அந்த ஒலிபரப்பை கேட்க முடியவில்லை. ஏற்காட்டு தொலைதூர கிராமங்களில் வசிக்கக்கூடிய வானொலி நேயர்கள் பொதுமக்களால் 103.7 100 வாட்ஸ் ஒலிபரப்பை கேட்க முடியவில்லை. எனவே தனித்த உயர்சக்தி ஒலிபரப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எந்த விதமான அஞ்சல் ஒலிபரப்பும் வேண்டாம் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே வானொலி நேயர்களினுடைய கோரிக்கையை வானொலி நிர்வாகம், பிரசார் பாரதி, ஆகாஷ்வாணி தலைமை அதிகாரி மற்றும் செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட உயர் பதவியில் உள்ள ஆளுமைகள் இந்த கோரிக்கையை செவிமடுத்து சேலம் மக்களுக்காக இந்த கோரிக்கையை ஏற்று ஏற்காட்டில் 103.7
உயர்சக்தி ஒலிபரப்பு 5 கிலோவாட்டில் தனி ஒலிபரப்பை சற்றொப 24 மணி நேரமும் ஒலிபரப்பக்கூடிய வகையில் ஒலிபரப்பை தொடங்க வேண்டும் என்று வானொலி நேயர்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளங்களிலும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். வானொலி நேயர்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற வேண்டும். இப்போது வானொலியினுடைய பொற்காலம் என்று சொல்வதற்கில்லை. ஊட்டி பண்பலை தன்னுடைய ஒலிபரப்பு திறனை குறைத்துள்ளது. 10 கிலோவிலிருந்து 1 கிலோவாக குறைத்துள்ளார்களாம். தெளிவாக கேட்க முடியவில்லை என்று வானொலி நேயர்கள் புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. வானொலிக்கு மீண்டும் ஒரு பொற்காலம், நற்காலம், இனிய இசைக்காலம் தொடங்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அது எடுபடுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சேலத்திற்கு தேவை தனி ஒலிபரப்பு 5 கிலோவாட் உயர் சக்தி ஒலிபரப்பாக ஏற்காட்டை மையமாக கொண்டு தொடங்க வேண்டும் என்று அனைத்து வானொலி நேயர்களும் எதிர்பார்க்கின்றனர். அந்த எதிர்பார்ப்பு விரைவில் பூர்த்தியாகும் என்று நாமும் நம்புவோம். உங்களுக்கு பிடித்த வானொலி செய்திகளை தொடர்ந்து கேட்க மகரந்த மலர்கள் வலையொலியை தவறாமல் பின்னுற்றுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். பெரிதொரு நல்ல வானொலி தகவலில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் சே. ஜெயக்குமார். என்றும் உங்களுக்காக வானொலி தகவல்களுடன்.